ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்கதான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். அதாவதுங்க, நாங்க எந்த ஏழையும் தேடி போல, ஆனா எங்களை மட்டும் எல்லா ஏழையும் தேடி வருது அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நடந்த செயல்பாடு. நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேக்சிமம் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மனப்பக்குவத்துல இருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட கஷ்டம் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப படாத பாடுபடுறேன், நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது நட்பின் ரீதியாகவோ உறவின் ரீதியாகவோ அல்லது ஒரு தெரிஞ்ச வேலை பார்க்குற இடங்கள் மூலமாகவோ உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கவங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த எண்ணத்தை பல நபர்கள் சில நேரங்கள்ல மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு அவங்க எனர்ஜி ஆயிடுவாங்க, நீங்க டிஸ்எனர்ஜி ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த 7 வருடமாக ஒவ்வொரு 2.5 வருடமும் உங்களை ஒவ்வொரு விதமாக, ஒரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பிரிச்சு வச்சு இந்த 7.5 வருஷத்துல உங்களை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த பாதிப்பு, அந்த அழுத்தம், அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு எப்ப இந்த மாதத்திலிருந்தே வெளியேறப்போகுது.
உங்க ராசியின் அதிபதி தானே, சனி பகவான் தானே, அவரே உங்களுக்கு 7.5 வருஷம் இந்த பாடாப்படுத்தினாருன்னா சனி பகவான் உங்கள் ராசியில தான் என்ன பண்றாரு, 10ஆம் இடத்துல. உங்கள் ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசி தான். அதனாலதான் பல பேருடைய கர்மாவை அவங்களுடைய கர்மாவை சரி பண்றதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதனால பாதிப்பு, கஷ்டம், கவலை அப்படின்னு யாரு வந்தாலும் என்ன பண்றீங்க, நீங்க உதவி செஞ்சிடறீங்க. உங்களை அடிச்சவனே திரும்ப உங்கள்கிட்ட கவலைகள் இருந்தாலும் என்னதான் அடிச்ச, என்ன பண்ண செய்ய சொல்ற, என்னமையாச்சும் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த குணம் மாறுமா, அங்க மாறாது. அதே போல உங்களுடைய இயல்பான குணமும் மாறாது. இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. சோ இந்த மாசம், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க முன்னேற்றத்தை பெற போறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற புதன், 10ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன், ஓகேவா, இந்த பாவக அதிபதி, அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, அதே போல 6ஆம் இடத்த அதிபதி, 2 பேருமே சுக்கிரன் புதனால தான் வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் நீசம் அடைகிறாரு, ஒருத்தர் உச்சம் அடைகிறாரு. இதான் கான்செப்ட். அப்ப அங்க நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. நீசபங்க ராஜயோகம் எந்த இடத்துல கிடைக்குது, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இணைவு இருப்பது. சோ இதுல 3 கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலே இருப்பாங்க. மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கிரனும் புதனும் ராகுவும் 3 கிரகங்கள் ஆரம்பத்திலேயே எங்க இருக்காங்க, நம்மளுடைய மீன ராசியில தான் இருக்காங்க. சோ அப்ப இந்த 3ஆம் இடத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகமாகுவதனால் உங்களுடைய முயற்சிகளை நல்ல விதமான வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு உண்டாகும். உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும், ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் இருந்தே இருக்கிறது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு 2ல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறக்கூடாது. அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக்கூடாது. நான் செஞ்சுதானே, நான் முடிச்சு தரேன் சொல்லி வாக்கு கொடுத்துடக்கூடாது. அதே போல உங்களுடைய சித்தப்பா உறவு முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் சில விவாதங்கள் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா செயல்படணும், நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும். சோ இந்த மன அழுத்தம், இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகுது, ஒரு செயல்பாடுல மாற்றத்தை கொடுக்க போகுது. மன அழுத்தமே இல்லப்பா, இந்த மாசம் நான் நிம்மதியா இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதமாக உறுதியாக இருக்கும். நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் ஒரு விஷயத்த யாராவது சொன்னாலும், யாராவது சொல்லி உங்களை செய்ய சொன்னாலும் என்ன பண்ணும், கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவசரப்படாம செஞ்சீங்கன்னா பாதிப்படைய மாட்டீங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு போகணுங்க, நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு கிளம்புறீங்க வச்சுக்கோங்க. அது கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினைச்சு போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க, டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் உங்களை வாண்டடா தெரி போட்டு போய் முட்டுச்சந்திர போய் முட்டை விட்டுருவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும், கரெக்டா ப்ராப்பரா நிதானமா யோசித்து செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல மகர ராசியில குழந்தைகள், உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி, உங்க பேச்சை கேட்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாசம் இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க, உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு
ஒரு நல்ல விதமான பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒரு அறிவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு இன்னார் மகன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லக்கூடிய ஆற்றல்ல செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. குழந்தைகளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. அதே போல காதல வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு காதல சொல்லலாமா வேண்டாமா, காதல சொன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவோமா, பிரச்சனை இல்லாம தப்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்க பாத்தீங்களா. காதல்னாலே பிரச்சனைங்கிறது காதல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் காதலை சொல்லலாமா வேண்டாமான்னு வருத்தத்துல இருக்கிற மகர ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதம் காதலை சொல்லி காதல் மூலமாக சில மகிழ்ச்சிகளை, ஒரு மனப்பூர்வமான சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். காதல் கவிதைகள் அதிகமாக வரும், கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும், பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரும், புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, புதிய இடமனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒரு சின்னதாக நகை வாங்க முடியலங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க கட்டாயமா இந்த வட்டம் பெரிய நகையை கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது. இதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால், மிக வலிமையாக இருந்தால், தசாபுத்தி அமைப்புகள் மிக சிறப்பாக இருந்தால் நம்ம சொன்ன பலன் அப்படியே கிடைக்கும், கவலையே படுத்தாங்க. ஓகேவா? சோ அதே போல வெளிநாடு முயற்சிகள், வெளிநாடு மூலமாக ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு உண்டாகும் போது இப்ப வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா, வெளிநாடு பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் ஆனா போனதுல எனக்கு லாபம் இல்லை, இந்த வட்டம் நான் போலாமா, மார்ச் மாதம் இறுதியில ட்ரை பண்ணலாமா, மார்ச் மாதம் ஆரம்பத்திலே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல முயற்சி எடுங்கள். உறுதியாக வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதன் மூலமாக மாற்றங்களும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஐயா நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் மகர ராசி, நான் வெளிநாட்டுல இருக்கேன், அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். இப்ப 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது. ஏன் இந்த வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இந்தியால, தமிழ்நாட்டுல, ஆனா வெளிநாடு மக்களை பத்தி ஏன் பேசுறோம்னா, நம்மளுடைய இந்தியர்கள், அதே போல மலேசியா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க. அனைவருமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக மலேசியா கால் வருது, கனடா கால் பண்றாங்க, அதே போல சிங்கப்பூர் நிறைய கால்ஸ் வருது, அதே போல இலங்கை தமிழர்கள், நம்ம இலங்கை நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னு கேட்காங்க. ஸோ வெளிநாடுல ஏகப்பட்ட கால்ஸ் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சந்திக்க முடியுது அப்படின்னா, இறைவன் புண்ணியத்தால், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இந்த நவ கிரகங்களுடைய புண்ணியத்தால் யூடியூப் மூலமாக நான் உங்களை சந்திக்க முடியுது. அதுக்கு இந்த யூடியூப் சேனல் நண்பர்களும் நமக்கு உதவி செய்யறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம், உங்களுடைய உண்மையான அன்பு கிடைக்கிறதுனாலதான் நம்ம ஒவ்வொரு மாத பலன்களும் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப வெளிநாடு மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பொருளாதாரத்துல நல்ல விதமான மாற்றம் உண்டு, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, யாருக்கும் வாக்கு அதாவது நீங்களா போய் வாண்டடா யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம். இதெல்லாம் கரெக்டா கிளம்பிடுங்க, ரொம்ப வெற்றி உண்டு, சந்தோஷத்தை உறுதியாக பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில போய் மனசார வழிபாடு செய்யுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமை மறக்காம போங்க. வெற்றிகள் மகிழ்ச்சிகளையும் மகர ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக சந்திப்பீர்கள் என்று சொல்ல முடியும். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? மாசம் நீங்க வீடியோ போடுறீங்க, வருஷம் பலன்கள் சொல்றீங்க. ஐயா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு அப்படியே நடக்கியா, நீங்க சொல்ற விஷயம் அப்படியே நடக்கு சார், சில கிரக அமைப்புகளை வச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னதுல அதிகமான நண்பர்கள் கும்பராசிக்காரங்க தான்.
உண்மையை சொல்றேன். பர்ஃபெக்டா கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பதிவு போட்டா உறுதியா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல கொடுத்துறீங்க. ஸோ அல்லது எனக்கு கால் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டா டிகிரி வைஸா நீங்க கணக்கிட்டு சொல்லும்போது பர்ஃபெக்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்றீங்க. அப்ப இந்த கும்பராசி நேர்கள் ஏன் இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். கிரக ரீதியா நம்ம செக் பண்ணணும்ல. நம்ம ஜோதிடத்தை கிரகங்களை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம லவ் பண்றோம். அப்ப நம்ம அந்த லவ்வை மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம உண்மையா லவ் பண்ணணும்ல அப்படிம்பாங்களா. அதே மாதிரி ஏன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் நமக்கு அதிகமா கமெண்ட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா அவங்க கோவில இருக்க மேலே உள்ள ஒரு கலசம். அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னை கும்பிடுறவங்க, தன்னை பத்தி நேசிக்கிறவங்க, தன்னை பத்தி சொல்றவங்க அத்தனை பேருக்குமே தாம் உள் மனசுல இருந்து ஒரு வாழ்த்தை தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் என்ன பண்றீங்க, நீங்க இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி பயணிச்சு அதற்கான செயல்பாடுகளை வெற்றி பெறீங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த வட்டம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கிரகம் அதாவது உங்க ராசியில உங்க ராசிநாதன் சனி பகவானே உங்க ராசியில ஜென்ம ஜனியா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அகைனானது, உங்களுடன் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் கெட்டவங்க, உங்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கிறத உணர்த்தினார். அது எப்படி உணர்த்தினாருன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம கூட இருக்கவங்க பத்தி யோசிக்கவே மாட்டோம். உண்மைதானே? சந்தோஷமா இருந்தா யாராச்சும் நம்ம கூட இருக்கவங்க பத்தி அதிகமா யோசிப்போமா? நம்ம ஜாலியா இருக்கோம், கூட இருக்கவங்க ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா நம்ம எப்ப உணர்வோம்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போதுதான் நம்ம கூட இருக்கவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2.5 வருஷத்துல உங்க கூட இருக்கவங்க உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க இப்ப வருத்தப்படும் போது இந்த 2.5 வருஷத்துல உங்க கூட 10 பேர் இருந்தாங்க, இல்ல 5 பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதுல ஒரே ஒரு ஆள் அல்லது 2 பேர் தான் உங்க கூட உண்மையா இருந்திருப்பாங்க, அதிகபட்சம் நான் சொல்றது. ஆனா இது எல்லாருமே என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து சவாரி பண்ணவங்க, கூட சேர்ந்து பயணிச்சவங்க, இவ்வளவுதான். அப்ப 2.5 வருஷத்துல சனி பகவான் உங்க ராசியில உட்கார்ந்து என்ன பண்றாரு, இவன் கெட்டவே இவன் நல்லவே, இவங்க எல்லாம் உண்மையா இருக்காது, இந்த பொண்ணு எல்லாம் உண்மையா இருக்கு, இந்த பொண்ணு எல்லாம் உன்னை யூஸ் பண்ணிக்கிச்சு, இந்த பையன் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி உங்களை கும்பராசிக்காராகிய உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். இப்ப என்ன பண்றாரு, சனி பகவானும் இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரையும் உங்களுடன் டிராவல் பண்றாரு. மார்ச் மாசத்துல 15ஆம் தேதி வரையும் டிராவல் பண்றாரு. ஏற்கனவே 15 நாள் இருந்துட்டாரு. பிப்ரவரி 16 இருந்து உங்க கூட இருந்தாரு. இப்ப இந்த மார்ச் மாத பலன்களையும் என்ன பண்றாரு, உங்க கூட டிராவல் பண்றாரு. அப்ப கும்ப ராசியில சூரியனும் சனியும் இணைந்து டிராவல் பண்ணும்போது நீதி நேர்மை உண்மை என்று கும்பராசிக்காரர்கள் உறுதியாக நேர்மையாக இருந்தால் அடுத்து வர காலகட்டங்கள்ல வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற போறாங்கிறது உண்மை. அதே போல தன வரவுகள் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும். பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். அது எந்த உறவுல பிரிந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உணவுபூர்வமான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஐயா, ரொம்ப நாளா உண்மையா பாசமா இந்த நண்பன் போல வேற நண்பனே இல்லை, என் உயிர் நண்பன் இருந்தேன், இந்த 2.5 வருஷத்துல அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், கஷ்டப்படுத்திட்டான், எனக்கு இன்னும் பல லட்ச ரூபா தர வேண்டியிருக்கு, நான் அதை கேட்டு போறேன், காசு வச்சுக்கிட்டு கூட தர மாட்டேங்காங்க, கொடுத்த காசை கொடுக்க மாட்டேங்காங்க, ஐயா என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமா என்கிட்ட கேட்டாங்க, நான் நட்புக்காண்டி அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க, அப்படிலாம் ஃபீலிங் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. என்னையை பொறுத்தளவு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த காசை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகநாதர்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான பணத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு
குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாம ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா பணத்தை கூட எங்க இருந்தாலும் வாங்கிடலாம். பணத்தை கூட என்ன பண்ணலாம், ஒரு கடனா வாங்கி பேங்க்ல போய் லோன் வாங்கி அல்லது கடன் பக்கத்துல கடன் வாங்கி கூட நம்ம சமாளிச்சிருவோம். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற போது அந்த துடிப்பு, அந்த கவலை, வருத்தம் யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்திலே குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுகின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களை விட்டு சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் கலந்து செல்லும் பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதிகமான சூழ்நிலை உண்டு. இரண்டாவது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. வம்சம் விருத்தியாகும், இப்படித்தான் சொல்லலாம். இந்த சாட்டா சொல்லணும்னா கும்பராசிக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகும், மகிழ்ச்சியை சந்திக்கும், அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சந்தோஷத்துக்காகவே உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வதற்கான செயல்பாடுகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் செய்து கொடுக்கின்றன. அதே போல கும்ப ராசியில யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டு, அதாவது வெளியே ரவுண்டிங்ல இருந்து பிசினஸ் பார்க்காங்கல்ல, அதுல பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல யார் யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைந்து திரிந்து வேலை பார்க்கிற அனைவருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கணும், அது ரன்னிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல கலைத்துறை சம்பந்தப்பட்ட சின்ன, அதே போல பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட அழகு துறையில, எந்த துறையில அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்கிற அல்லது சொந்தமாக வச்சிருக்க நம்மளுடைய அன்பு கும்பராசினியர்களுக்கு அதிவிதமான லாபத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். ஒரு ப்ராப்பரா என்ன பிளான் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் தீட்டுங்க. என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ப்ராப்பரா ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயல்பாடு உண்டாகும். நீங்க அதை விட்டுட்டு நீங்களா செஞ்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா மட்டும் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற முடியாது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல இந்த மாதத்துல நம்மளுடைய கும்ப ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார், நாத்தனார் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நானும் அந்த குடும்பத்தில் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து இருக்கேன் ஆனா என் அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கும்பராசி பெண்கள் யாரேனும் வருத்தப்பட்டால், அந்த உறவு உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, கணவர் வீட்டு குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் அந்த உறவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் மதிப்பளிச்சு அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க, உறுதியா பேசுவாங்க. ஓகேவா? அதனால வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல முடியும். ஆண்களுக்கு பொருளாதார விஷயங்களில் மகிழ்ச்சி என்றால், கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமா இருந்துட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உறுதியா வெற்றி பெறுவீங்கிறது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரர் வழிபாடு கரெக்டா பின்பற்றுங்கள். வீரபத்ரரை இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய கருத்து. மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதத்துல இறுதியில 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமர போறார். ஜென்ம சனியாக வரப்போகிறார். அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வரார், அவருக்கு முன்னாடி ஏற்கனவே என்கிட்ட 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே, அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு.
மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. கடலுங்க, நீங்க மிகப்பெரிய கடல். இந்த கடலை பயன்படுத்துற விதம் தான் யாருக்கும் புரிவதில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையும் தனி தகுதி உண்டு. உங்களுடைய திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டா, உங்களை உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் உங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு திண்டாடுவாங்க. உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்க, உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியாக திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் உண்மை. எதுக்காண்டி இதை தைரியமா வெளிப்படையா நம்ம சொல்றோம்னா, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கிர பகவான் உங்க ராசியை தான் உச்சம் பெறுகிறார். இப்ப சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஐயா, அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு, எங்களை பயன்படுத்தினது எல்லாமே நல்லாதான் இருக்கா, எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இப்ப கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த 5 கிரக இணைவு மூலமாக. உங்களுக்கு வேலையில இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க. எப்படா இந்த வேலையை விட்டு போவோம், நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க, சும்மா டம்மி பீஸா இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க, ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. வெளியில நீங்க அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா, நான் வேலையை விட்டு போக விரும்பல, இந்த இடத்திலேயே என் திறமையை நான் காட்டுறோம், இந்த இடத்துல நான் அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உண்மையா வேலை பார்த்திருக்கேன், நான் ஏன் வேலையை விட்டு போனோம், இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல, இங்கே நான் ஜெயிக்கணும், இந்த இடத்துல என்னுடைய முழு திறமையை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க எனக்கான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க. 3 நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இடம் மாற்றத்தை விரும்புறவங்க விரும்புறேன்னு மட்டும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. விருப்பமே இல்லை, இந்த இடத்துல என் திறமையை நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த இடமாற்றத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியா வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டாயமா இலவசமா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்றேன். ஓகேவா? ஸோ இடமாற்றத்தை விரும்புறேன், ஈஸியா மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, அதுக்கான வழிபாடு சொல்றேன். ஓகேவா? இது உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க. இப்போ ஒரு 3 மாசமா உங்களுக்கு என்ன பண்ணனே புரியல, எது பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு, எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு, பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அடிப்பாதம் வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாதம் வலி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாம விரைய செலவு மட்டும் சந்திச்சுக்கிருக்க உங்களுக்கு சுப செலவுகள் இனிமேல் ஏற்பட போது. சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கலாம்.
அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும், அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும். முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது. அதே போல மீன ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப நிதானமா யோசித்து முடிவு எடுத்து செய்யுங்க. நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க. மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. நல்ல படிப்புல முதன்மையான மாணவன், நல்லா படிக்கிறான், திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது. மீன ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கூட பயணிக்கீங்கன்னா, வண்டி வாகனங்களை பயணிக்கீங்கன்னா கவனமா போங்க. வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப நிதானமா செயல்படுங்க. அதே போல போன் பேசிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் போன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ, இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் போன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல உங்களை விட வயது குறைந்தவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமா ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமா விடுங்க. ஏன்னா தேவையில்லாம அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும். ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே சிறப்பா வாங்கி வச்சுக்கலாம். இதான் விஷயம். சனி பகவான் இந்த மாசம் இறுதியில உள்ள வராரு. ஸோ அவர் வந்தா என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்க நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க, உங்களுக்கு கட்டாயமா பதில் சொல்றேன். உங்க சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் எப்ப நடக்கும், அந்த விஷயம் எப்ப நடக்கும், அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமா என்ன பண்ணுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கடந்த காலங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதுல இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியா கொடுக்கும். காமாட்சி அம்மன், மாரியம்மன், இந்த ரெண்டு அம்மன்ல ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு இதுதான் எனக்கு கதி, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும். ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதுருகி போய் நீங்க கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்க போகிறது என்பதை குறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும்
இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.